ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு சட்னி வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு நம்மளுக்கு கார சட்னி வீடியோ போடுங்க உங்கள் ஸ்டைலில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி, அதையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம். நான் சீரகம் போட்டு தான் அரைப்பேன். உங்களுக்கு வேண்டான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு. எண்ணெய் சூடான உடனே கடலைப்பருப்பு போட்டுக்குங்க. கடலைப்பருப்பு பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம் போட்டுடலாம். சீரகம் பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் சேர்த்தோடனே இது கலந்து விட்டுருங்க. இது கலந்து விட்டுனா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து வதக்கணும். தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. இது கூட வேணும்னா ஒரு சின்ன துண்டு நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம். நான் புளி சேர்க்க மாட்டேன், ஏன்னா புளி சேர்த்தா ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்களும் சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துச்சு. இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். சூடோடு அரைச்சிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. ஆறுந்த ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்த உடனே அதை வந்துட்டு ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தாளித்து இப்போ இது தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டோன்னா அவ்வளோதான், தாளிப்பு ரெடி. இது தாளிச்சுட்டு எடுத்து நம்ம சட்னியில் கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கார சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வேணும்னுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் கைஸ்.